ரிப்போர்ட்டிங் சார் செக்டார் 36 நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கிற ஒரு ஹிந்தி படம். நொய்டாவில் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ண ஒரு சீரியல் கில்லர் கதை இது. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இந்த படம் ப்ரூட்டலான ஒரு வயலன்ஸ் உள்ள படம். ஸோ குழந்தைங்க, வீக் ஹார்ட்டட் பீப்புளெலாம் அந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். விக்ராந்த் மாசே இதுக்கு முன்னாடி 12th ஃபெயிலில் பார்த்தது பயங்கரமான ஒரு சாஃப்ட் ரோல் ஒன்று பண்ணியிருந்தார். இதில் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நெகட்டிவ் ரோலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது நெகட்டிவ் ரோல்னால ரொம்ப கோபமாக பேசுகிறது, கத்தி பேசுகிறது, வில்லத்தனமான மேனரிசம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு சில காட்சிகளுக்கு அப்புறம் அவர் வந்தாலே கொஞ்சம் அல்ல கலப்போம். அல்லர்ஜுக்கே அல்ல கலப்புற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மர். அவர் நீங்கள் சிக்கன் ரோல், எக் ரோல் தவிர எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி அட்டகாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அவருக்கு அடுத்தபடியாக தீபக் டோப்ரியன்னு ஒருத்தர் போலீஸாக நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். படத்தோட ஹைலைட்டு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன் தான் செகண்ட் ஹாஃபில் வரும். ஒரு லெங்க்தியான சீக்வன்ஸ் அது. இவர் குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஒரு சீன். அந்த சீனில் 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 4-5 காரணம் சொல்லலாம். அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே பார்க்கலாம். அதுவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் சீனில் விக்ராந்த் அட்டகாசமாக பண்ணியிருப்பார். அந்த போலீஸ் சொன்னேன் இல்லையா, அவருக்கு டைலாகே இருக்காது, ஜஸ்ட்டு முக ரியாக்ஷன் தான். அதாவது குற்றவாளி எல்லாத்தையும் ஈஸியாக ஒத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி அவர்கிட்ட இருக்கும். ப்ளஸ் அதை தெனாவட்டா ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பண்ண கொலையெல்லாம் சொல்கிறானே அப்படிங்கிற ஒரு ஆத்திரமும் அவருக்குள்ளே வரும். அந்த 2 எமோஷனையும் கலந்து கட்டி அவர் ஃபேஸ் ரியாக்ஷனில் கொண்டு வந்திருப்பார். எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஒரு குவாலிட்டியான படம் தான். சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், இல்லை அந்த சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், இதெல்லாமே அந்த மூடுக்கு நம்மளை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. படத்தில் இன்னொரு பிடிச்ச விஷயம், நம்ம நாட்டில் உள்ள சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை சட்டமாக இருக்கட்டும், தொட்டு இருக்கிறவனுக்கு எப்படி வேலை செய்யும், காசு இல்லாதவனுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து அந்த போலீஸாக வராரு இல்லையா, அவர் இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய காணாமல் போகிறாங்கன்னு தெரிஞ்சு எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருப்பார். அவர் லைஃப்பில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் தான் அவர் சேஞ்ச் ஆவார். அந்த சம்பவம் கூட, அந்த இன்சிடென்ட் கூட நல்லா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் படம் தான் அப்படியே விறுவிறுப்பாக போகணும் இல்லையா, அந்த மாதிரி விறுவிறுப்புலாம் இருக்காது. நீங்கள் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்வெட்டர் போட்டு உட்காந்து படத்தை பார்த்தா உங்களுக்கு நேற்று விறுவிறுக்குவே தவிர படத்தில் ஒன்றும் விறுவிறுப்பாலாம் இருக்காது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சீரியல் கில்லர் படம் அப்படின்னா அந்த கொள்றவன் யாருன்னு ஒன்று ஆடியன்ஸுக்கு காட்டாமலே அடுத்தடுத்த கொலைகள் நடந்தால் அப்போ நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். இல்லை ஆடியன்ஸுக்கு அந்த கொலைகாரம் யாருன்னு காமிச்சிட்டு போலீஸ்க்கு தெரியாத மாதிரி இருந்தால் அப்பவும் ஒரு த்ரெண்ட் இருக்கும். இல்லை ரெண்டும் வேண்டாம், போலீஸ்க்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கும் தெரியும். ஆனால் அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம், அந்த வில்லனை துரத்துவாங்க இல்லையா போலீஸு, அதில் கொஞ்சம் ஒரு த்ரில் எலமெண்ட் ஆட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் இந்த 3 கேட்டகரியுமே வராது. ஏன்னா ஆரம்பத்திலேயே இவன் தான் எல்லாம் பண்ணுறாருன்னு காமிச்சிருவாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே குற்றவாளியை நினைக்கிடுவாங்க. குற்றவாளியை தப்பிக்கலாம், எஸ்கேப் ஆக மாட்டார். ஆமாம் அப்பா நான் தான் பண்ணேன், இத்தனை கூட பண்ணேன், எப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவரும் எல்லாம் அட்மிட் பண்ணிடுவார். ஸோ படத்தில் ரொம்ப ஒரு ப்ராப்பராக சீக்வன்ஸ்லாம் இருக்காது. ஓவராலாக என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஒரு தரமான படம் தான். ஓடிடியில் ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்து. பாய்.